தற்பொழுது நம்முடைய தொலைபேசி வாயிலாக முன்னாள் தீயணைப்புத்துறை அதிகாரி திரு பக்தவச்சலம் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பக்தவச்சலம். தீயணைப்புத்துறையில உங்களுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது. இப்பொழுது டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல துணிக்கடையில் காலை தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் போராடி இந்த தீயை அணைத்து வருகிறார்கள். இன்னும் என்ன மாதிரியான ஒரு நவீன முறை இதில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் திரு பக்தவச்சலம்? இப்ப இருக்கும் விதிமுறைகளே போதுமானதுங்க. எல்லா கட்டிட உரிமையாளர்களும் தீ தடுப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாம் நல்ல நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும். ஹியூமன் டென்சிட்டி, மனித கூட்டங்கள் நிறைய சேர்ற இடத்துல இன்னும் அதிகபட்சமான விழிப்புணர்வு இருக்கணும். இருக்கக்கூடிய சட்ட விதிகளை பின்பற்றினாலே போதுமானவைகளாக இருக்கும். ஆனா வியாபார ஸ்தலங்கள்ல அனுமதிக்கப்பட்ட மக்கள் தொகையை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருப்பதனால அங்க தீ அணைப்பதற்கான அனுகூலங்கள் குறைவு ஏற்படுகிறது. தீ அணைக்கும் உபகரணங்கள் எல்லா அனைத்தையும் நல்ல நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வந்திருந்தால் 6 மணி நிலையே தீயை நன்கு முறையில் அணைத்து முடியும். இது என்னுடைய அனுபவங்கள். திரு பக்தவச்சலம், இப்போ கடந்த 7 மணி நேரமாக அந்த கட்டிடத்தில் தீயணைப்பு பணியை வீரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்ப 7 மணி நேரம் அந்த தீ அங்கே இருக்கும் பொழுது அந்த 7 மாடி கட்டிடம் பலவீனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? அதற்கு ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமா? எடுத்துக்கொண்டுதான் இருப்பாங்க. அங்குள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீ அணைக்கும் பணியில் ஈடுபடும் பொழுது தங்களுடைய உயிர் பாதுகாப்பை முன்னேற்றி நிறுத்தி கட்டிட பாதுகாப்பு, அங்கு பணிபுரிவுடைய உயிர் பாதுகாப்பு அனைத்தும் கருத்தில் கொண்டு செயல்படுவார். எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிறார்கள். கட்டிடம் பாதுகாப்பு முறையில் உள்ளதா என்பதையும் அறிந்துதான் அவர்கள் செயல்படுவார்கள்.